கம்மியான வருமானம் அப்படின்னா எவ்வளோண்ணே? இது ஒரு பசங்களுக்கு வந்து 600 700 அப்படிதான் கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு 10 பசங்க எத்தனை எனக்கு வருமானம் கிடைக்கும். அது மாதிரி 2 ஸ்கூல் செய்வோம், அதை வச்சு ஓட்டுவோம். அந்த இது கூட ஒரு டைம்ல அவங்களே எனக்கு கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நாங்க சைக்கிள்ல போயிடுறேன்றாங்க. இப்ப அந்த இதுவும் எங்களுக்கு கஷ்டம். குறிப்பிட்ட ஒரு 4வது 5வது படிக்கிற வரைக்கும் பசங்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க சைக்கிள்ல போக ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி எங்களுக்கு பசங்க கிடைக்கும் போது கஷ்டமா இருக்கு. 6000 ரூபாய் வச்சு எப்படி நான் உங்களோட ஃபேமிலி இதெல்லாம் எப்படி வேற கோயில் தெரியாது, வேற இதுக்கும் போறதுக்கு வழி இல்லாத இதைதான் வச்சு நாங்க பயன்படுத்தின்னு இருக்கிறோம். வேற வழியும் கிடையாது. கை தொழில் எதுவும் கத்துக்கலாம். இதுலயே நாங்க இருந்துட்டோம், 40 வருஷமா இந்த தொழிலே இருந்துட்டோம். இப்போ வேற தொழில் போறதுக்கு வழி இல்லை. இப்போ ஆட்டோ ஓட்டணும்னா அதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சா அது மாதிரி எதாவது செய்யலாம். அதுவும் இல்லை. இதுல ஏதாவது மோட்ரு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. மோட்ரு எந்த இதுவும் கிடையாது. ரிக்ஷா ஓட்டும் போது லைசன்ஸ் கொடுத்தாங்க, மோட்ரு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அது இருக்க நாளடைவில் அது போயிடுவே. எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது.